மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 23ஆம் தேதி நான் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூலக்கடை தாண்டி அந்த பிரிட்ஜ் விட்டு இறங்கி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி ஸ்ட்ரைட்டா அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிங் ரோடு வரைக்கும், மாதவரம் ரிங் ரோடு சொல்லுவோம், அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை குடிநீர் வாரியம் கிட்டத்தட்ட ஒரு 8 பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாவே அது மேல கருங்கல்லாம் கொட்டியிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். நீங்க மீண்டும் கூட வேணுமா பாருங்க, அந்த வீடியோ பதிவு நான் வேணுமா போடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த இடத்துல பள்ளத்துல விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த கருங்கெல்லாம் செதறி மற்ற வாகன ஓட்டிகள் மேல படுது, அதனால பிரச்சனைகள் வருது. நிறைய விஷயம் நடந்தது. மாதிரி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட தொடர்ந்து 1 மாதம் காலம் ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அந்த ரோடை யாரும் சரி பண்ணல. அந்த ரோடு அப்படியேதான் இருக்கு, குண்டும் குழியமா இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அது நேஷனல் ஹைவே, எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த சென்னை குடிநீர் வாரியம் பள்ளம் நோன்றீங்க, அதை சரி செய்ய வேண்டியது நேஷனல் ஹைவேயோட கடமையா அல்லது சென்னை குடிநீர் வாரியத்தோட கடமையா? இது மட்டும் மக்களுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துக்கு, இப்ப மாதாவரத்துக்கு அந்த இடத்துக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் வருகிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழக முதலமைச்சர் இப்ப வராருன்னு நினைச்சீங்களா? இப்போ அந்த இடம் சரி யார் செய்வா? நேஷனல் ஹைவே செய்யுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய சென்னை கார்பரேஷன் செய்யுமா? இதுக்கு மட்டும் ஒரு தெளிவான பதில் மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் சார், இதெல்லாம் கவனிக்கணும் சார். இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க உங்களோட வேலை முடிஞ்ச உடனே அந்த ரோடு எப்படி இருந்தது, அது சரி செஞ்சு கொடுக்கணுமா இல்லான்ட்டு பாக்குறதே இல்லை, அப்படியே போயிடுறீங்க. அது கேட்ட நேஷனல் ஹைவே சம்பந்தப்பட்டது. இது போன்ற விஷயத்தால், அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் என்ன நடக்கிறது பாத்தீங்கன்னா, அரசுக்கு நீங்கள் கெட்ட பெயரை உருவாக்கி கொடுக்கிறீர்கள். தமிழக அரசு மேற்கொள்ளும் எல்லா செயல்களுக்கும் ஒரு கரும்புலி மாதிரி நீங்க செயல்படுறீங்க. இப்ப இது உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு சேனல், திமுக அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய சேனல் என்ன சொல்லுவாங்க, பாருங்க திமுக ஆட்சியில எப்படி இருக்கு பாருங்க, இந்த சாலைகள் சரியில்லை. இது சாலையை யார் கவனிக்கணும்? ஒரு சாலையை முதலமைச்சர் கவனிச்சுட்டு இருப்பாரா? அதிகாரிகளுடைய வேலை இது. அப்ப அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் யாரை போய் சேருது? முதலமைச்சரை தான் சுட்டி காட்டுறாங்க. அப்ப முதலமைச்சருக்கு நீங்க அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் முதலமைச்சரை பாதிக்கும், திமுக அரசை பாதிக்கும். நீங்கள் திமுக அரசுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கிறீர்கள். ஏன்னா மக்கள் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க போறாங்க, கீழே விழுறாங்க, அடிபடுறாங்க. எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க பாட்டுக்கு பள்ளத்தை நோன்றீங்க, உங்க வேலையை முடிக்கிறீங்க. கேட்டா நேஷனல் ஹைவேன்னு சொல்றீங்க. இந்த பதிவு நிச்சயமாக முதலமைச்சருக்கு போகும். நன்றி, வணக்கம்.